Hi friends, welcome to my channel, Anil Life Tip channel. Good afternoon. எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நான் வீடியோ போடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை யோசிக்கும் போது இது ஏதோ ஒன்று நம்ம மனசில் இருக்கிறது தோணுனதையும் பேசிடணும் சொல்லிடணும் அப்படின்றதுக்காக நான் வந்தேன். எங்கள் வீட்டில் 2-3 நாளாக கெஸ்ட்டுங்க எல்லாம் நேற்று சாயந்தரம் தான் கிளம்புனாங்க. அவங்க இருந்ததுனால ஃபுல்லாக வேலை, செல்லையே வேறு நான் எடுக்கலை. நேற்று நைட்டு தான் கொஞ்சம் நேரம் செல்லு பார்த்தேன். என்னென்னமோ விஷயங்கள் நடந்திருக்கு போல இருக்கே. என்னம்மா கட்டப்பை கருப்பி, ரொம்ப கும்மாளமாக குத்தாட்டமாக கொண்டாட்டமாக இருக்கீங்க போல் 3 பேரும். என்ன ஒரு நடிப்பு, என்ன ஒரு நாடகம். நீ அவளை பேசுகிறதும் அவள் உன்னை பேசுகிறதும், இந்த நாய் எல்லாத்தையும் சமாதானம் பண்ணுறது மாதிரி நடிக்கிறதும், இப்படியெல்லாம் நடித்தா தானே உங்களுக்கு கண்டென்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் 3 பேரும் வலைதளத்தில் இந்த மாதிரி ஆட்டம் ஆடுவீங்க. நாங்கள் யாரும் உங்களை ஒன்றும் கேட்கக்கூடாது. இதையெல்லாம் பார்த்து வளர்கிற உங்கள் பசங்க எப்படி இருப்பாங்க? இப்படி தான் இருப்பாங்க. அந்த பையன், நான் சொல்கிறேன் பாரு, அந்த பையன் முழுசாக அவன் இந்த அளவுக்கு ஆனதுக்கு காரணம் நீங்கள் 3 பேர் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. கருப்பிம்மா, நீ என்ன லெவலு தெரியுமா? சூப்பர். சாமியெல்லாம் ரொம்ப பேசியிருக்க போல இருக்கு. சாமி என்ன நீ வச்ச ஆளா? நீ நினச்சா பாத கருப்புராயன், பாண்டிமுனி, அப்புறம் யார், திருச்செந்தூர் முருகன், அப்புறம் இன்னும் யாரையோ 2 பேரை சொல்லுவியே, என்னமோ காளின்னு சொல்லுவியே, அது என்னமோ வாயில் வரல. நீ நினச்சா நீ 1000 சத்தியம் பண்ணுவ, எல்லாத்துக்கும் சாபனை கொடுப்ப, அவங்க காசையே வாங்கி வலித்து நக்குவீங்க, அப்புறம் அவங்களுக்கே சாபனை விடுவீங்க. சாபனை விடுறது எப்படி தெரியுமா? நல்லா இருன்னு சொல்லி கூட வாழ்த்தலாம், ஆனால் சாபனை விடக்கூடாது. சாபனை விட்டோம்னா அது நம்மளுக்கே தான் திருப்பி வரும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்கள்லாம் வாய் இருக்குதுன்னு எதை வேணால் பேசுகிறீங்க. அது உங்களுக்கு பாதிப்பு இல்லை, உங்கள் குழந்தைங்களுக்கு தான் பாதிப்பு. நீங்கள் நல்லா தின்னு போய் கொளுத்து போய் நல்லா ஊரார் காசை ஏமாற்றி தின்னுக்கிட்டு கும்மாலம் அடிச்சுட்டு தான் நீங்கள் இருக்கிறீங்க. நல்லா குடியும் கறியும் மீனும் நல்லா தின்னுபிட்டு கொளுத்து போயிருக்கிறீங்க. பசங்களோட வாழ்க்கையில் அது பாதிப்பை கொடுக்கும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. நீ எல்லாம் ஒரு தாய், அவன்லாம் ஒரு தகப்பன், அதுவும் அந்த அம்மா இருக்காங்களே, சூப்பர் சூப்பர். நேற்று காலையில் தான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி உட்காந்துட்டு உன்னை வசப்பாடினாங்க. அப்புறம் 3 பேர் ஜோடியாகவே போயிருக்கீங்க. மேடம் அப்படியே பின்னாடி படுத்துக்கிட்டு என்ன ஒரு சொகுசு, பிள்ளைய பார்க்குற சோகம் நல்லா தெரியுது. ஆனால் உங்களை மாதிரிலாம் எங்களால் சோகமாகவே இருக்க முடியாதுப்பா. நாங்கள்லாம் உடனே பிரியாணி செஞ்சு சாப்பிடுவோம், என்ன குத்தாட்டம் போடுவோம், என்னென்ன இருக்குதோ எல்லாமே செய்வோம். ஆனால் உங்களவுக்கு சோகமாக யாராலுமே இருக்க முடியாது. உண்மையாலுமே பெற்றவங்க கூட இந்த அளவுக்கு சோகமாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் அவ்வளோ ஒரு சோகம் உங்களுக்கு. இல்லை எங்கள் வீட்டு பக்கத்துலேயோ எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இந்த மாதிரி ஆனால் கூட நாங்கள் எப்படி இருப்போன்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களை மாதிரி சோகமாக இருக்கிறதுக்கு எங்களால் முடியாதுப்பா. ரொம்ப சோகம், பார்த்தாலே ரத்த கண்ணீர் வருது. எச்ச பொறுக்கிங்களே, வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம்? ஒரு சின்ன பையன் அங்கே ஏதோ தெரிஞ்சோ செஞ்சானோ தெரியாமல் செஞ்சானோ, அவன் தெரியாமலாம் செஞ்சுருக்க வாய்ப்பில்லை. இந்த வயசில் அவங்க அப்பம் போடுறான்ல ஆட்டம், அதை பார்த்து தான் அவனும் வளர்ந்துருக்கான். அம்மா நீ 2 வச்சுருக்க பார்த்து, இதெல்லாம் பார்த்து தான் அதுங்களும் வளருதுங்க. கொஞ்சம் உனக்கு அதுங்களை பற்றி என்ன கவலை? அவனுக்கும் அதுங்களை பற்றி கவலை இல்லை, உனக்கும் இதுங்களை பற்றி கவலை கிடையாது. அந்த அம்மா இருக்காங்களே, அழுந்து ஓஞ்சி போயிட்டாம்மா. அவங்களுக்கு சமாதானம் பண்ணுறதுக்கும் உங்களை 3 பேரையும் சொல்கிறாங்க பாரு, ஆறுதல் சொல்கிறோன்னு சொல்லிட்டு இந்த முட்டாளுங்க உங்கள்கிட்ட ஆறுதல் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதுங்க ஒரு வடிகட்டின ஒரு எப்படியாப்பட்ட முட்டாளுங்கன்னே சொல்ல முடியல. அப்படியாப்பட்ட வடிகட்ட முட்டாளுங்க தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு காசை போட்டுக்கிட்டு உங்களை வளர்த்து விட்டுட்டு கிடக்குதுங்க. ஏன் மக்களே, நான் உங்களை பார்த்து ஒன்று கேட்குறேன். இவ்வளவும் நடிப்புன்னு உங்களுக்கு தெரியுது, தெரிஞ்சும் நீங்கள் போய் வெக்கம் இல்லாமல் நீங்கள் போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு காசை போட்டுட்ருக்கீங்களே, நீங்கள்லாம் என்ன பெரியவங்களா இருப்பீங்க?
அவங்களோட நீங்கள் மோசமான பிறவிங்களாக இருப்பீங்க போல இருக்கே. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொன்ன மாதிரி அந்த ஜென்மங்க தான் திருந்தாத ஜென்மங்க. நீங்கள் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு இந்த ஆட்டம் போட்டுட்டு இவ்வளோ ஒரு பரிதாபமும் ஒரு அனுதாபமும் அப்பப்பா முடியல, தாங்க முடியல. உங்களோட அலப்பறை இன்னும் ஓவராக இருக்குது. என்ன கருமமோ. ஆனால் நான் சொல்கிறேன் பார்த்தியா, டேய் கிழட்டு நாயே, நீ ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறதுக்கும் தகுதி இல்லை. அவளுங்க 2 பேரும் ஒரு நல்ல தாயாக இருக்கிறதுக்கும் தகுதி இல்லை. நான் அதை தான் சொல்லுவேன். ஒரு நல்ல தகப்பனாக இருந்தால் இந்த வயசில் இந்த ஆட்டம் நீ போடுவியாடா? உனக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லைல்ல. உன் உடம்புலலாம் என்ன ஓடுது? உங்கள் 3 பேர் உடம்புல என்ன தான் ஓடுது? ரத்தம் ஓடுனா கொஞ்சமாக சூடு சொரணம் வேணும். நீங்கள் எப்படியோ கெட்டு அழிஞ்சு நாசமாக போங்க. அதை கொண்டு வந்து வலைதளத்தில் காட்டுறையே, இந்த மாதிரி எத்தனை பேர் பண்ணுறதுக்கு இப்போ தயாராவாங்க. இதில் நீங்கள் 3 பேரும் சேர்ந்து ஜல்சா பண்ணிக்கிட்டு நாங்கள் ஒத்துமையாட்டோம் குடும்பமாக ஆகிட்டோன்ட்டு நீங்கள் மீடியாவில் கொண்டு வந்து காமிச்சிட்ருக்கீங்களே, இதை பார்த்து எத்தனை குடும்பம் கெட்டு குட்டிச்சோர் ஆகும். என்னடா சொல்லி கொடுக்குற மக்களுக்கு? ஆம்பளைங்களுக்கு என்னடா சொல்லி கொடுக்குற? டெய் நல்ல கெட்ட வார்த்தையே வாயிட வரும். ஆனால் நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு பேசவும் தெரியாது கெட்ட வார்த்தை. ஆனால் உங்களை பார்க்கும்போது நம்மளையே அறியாமல் வருது கெட்ட வார்த்தை. ஆனால் கெட்ட வார்த்தை நான் பேசினேன்னா எனக்கு எங்கள் வீட்டில் டோஸ் விடும். இதெல்லாம் நான் பேசுகிறது தெரிஞ்சாலே எங்கள் பையன் என்னை திட்டுவான். இருந்தாலும் எனக்கு மனசு பொறுக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? அந்த ஒரு சின்ன பையன் உங்களை கெட்டுட்டான். உங்களை பார்த்தே கெட்டு குட்டிச்சவர் ஆகிட்டான். அந்த 2 பசங்களோட வாழ்க்கையை இந்த கெல்ட்டு நாய் கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிட்டான். ஏய் கருப்பி, நீ அந்த 2 பிள்ளைங்க வாழ்க்கையை என்ன கெதி பண்ணலான்னு காத்து நிற்கிறியோ தெரியல. நீ இவனோட கூட்டாளி தானே, நீ என்ன பண்ணுவ? உங்களெல்லாம் என்ன சொல்கிறது? நீங்கள்லாம் ஒரு பூமிக்கு பாரம். என்னை கேட்டால் நான் தான் சொல்வேன். உங்களை படைச்சதை நினச்சா கடவுளே அசிங்கப்படுவார் போல். இந்த மாதிரி ஒரு சூடு சொரணக்கட்ட பிறவிங்களை நம்ம படைச்சிருக்குமேனு. மனுஷனாக பிறந்தா கொஞ்சமாக சூடு சொரணை வேண்டாம். ஒரு வெக்கமான நியூஸில் அப்படி நாத்தமாக நாறுது பொழப்பு. இதை யாராவது சாதாரணமான ஆளுங்களாக இருந்தால் இதை பார்த்தவங்க ஒரு 2-3 மாதத்துக்கு கூட மீடியா பக்கம் வரமாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு பொழப்பு இதில் தானே ஓடுது. எச்ச பொழப்பு உங்களுக்கு இதில் தானே ஓடிக்கிட்டு இருக்குது. நீங்கள் பிச்சை எடுத்து தானே தின்னுவீங்க. நீங்கள் உழைச்சா தின்ன போகிறீங்க. பிச்சை எடுத்து தின்றதுக்கு இது தவிர வேறு வழி இல்லைல்ல. உங்களுக்கு சூப்பர் ஷாட்டும் காசும் போடுறாங்க பார்த்தீங்களா? அவங்களாம் நல்ல பிறவியாக இருக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் அதை விட கேடுகட்ட பிறவியாக இருப்பாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கேடுகட்ட ஜென்மங்களுக்கு காசு போடுதுங்கன்னா அதுங்க எப்படி கேடுகட்டத்தனம் பண்ணி சம்பாதிக்கும் அந்த காசை? ₹1 இன்றைக்கி சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம். அதுவும் மாதத்துக்கு 3 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறீங்க 3 பேரும். தெரிஞ்சும் அவங்க உங்களுக்கு பிச்சை போடுறாங்கன்னா அவங்க எப்படியாப்பட்ட பிறவியாக இருப்பாங்க? சொல்லுங்கள். ஆனால் என்னடா பிறவிங்க நீங்கள்? ஒரு பெத்த தாய்க்கு சம்பாரித்து நீ எதுவும் பண்ண மாட்ட. ஒரு சாப்பாட்டுக்கு பிச்சை எடுக்கிறீங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு பிச்சை எடுக்கிறீங்க. நீங்கள் தின்றதுக்கு பிச்சை எடுக்கிறீங்க. இப்போது உங்களுக்கு என்னடா அப்படி தியாகம் பண்ணிவிட்டு அவன் ஜெயிலுக்கு போயிருக்கான்னு உங்களுக்கு காசு போடுறாங்க இவங்கெல்லாம். இந்த புறம் நல்லா வருது என் வாயில். ஏம்மா காசு போடுறவங்களே, அந்த பையன் என்ன பண்ணிவிட்டு தியாகம் பண்ணிட்டு போயிருக்கானா ஜெயிலுக்கு? ஜெயிலுன்னு சொல்லக்கூடாது, தியாகம் பண்ணிட்டு போயிருக்கானா? அதனால் அவனுக்கு காசு போட்டுட்ருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு தாய் அப்படியே உருகி அழுந்தவுடனே உங்களுக்கெல்லாம் தாங்க முடியல. அவளும் இப்படி உங்களை 1.5 வருஷமாக ஏமாற்றின்னு தான் இருக்கிறா. இதுங்க 2 சேர்த்து 5.5 வருஷமாக ஏமாற்றின்னு தான் இருக்குதுங்க. நீங்கள் ஏமாறத்துக்கே நீங்கள்லாம் இருக்கிற ஜென்மங்க. நீங்கள்லாம் திருந்த மாட்டீங்க. நீங்கள்லாம் திருந்தினாதான் இதுக்கெல்லாம் ஒரு விடிவு வரும். நீங்கள்லாம் திருந்த மாட்டீங்களே. நீங்கள் போய் எப்படி திருந்துவீங்க? எப்படியோ அந்த பிள்ளைங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க. நீங்கள் இந்த வயசில் நீங்கள் போடுற ஆட்டமும் கும்மாளமும் பார்த்து அதுங்க ஒரு வழி ஆயிடுச்சிங்க. ஒரு நல்ல தகப்பன் என்ன பண்ணுவான்? அந்த பையன் பெரிய பையனோட ஒய்ஃபு இறந்தப்போயே நம்மனால தானே இவ்வளோ பெரிய பாதிப்பு வந்துச்சின்னு உணர்ந்துருப்பான். ஆனால் நீ சாக்கடையில் ஊறுது பாரு, அதுக்கு கூட நீ தகுதி இல்லாதவன். நீ அப்படியாப்பட்ட ஒரு கேடுகட்ட பிறவி, வெக்கமானம் இல்லாத ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஜடம். நீ
மக்களை எப்படி சுரண்டி தின்னலான்றது மட்டும்தான் உன் மைண்டில் ஓடுது. ஆனால் இது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. நீங்கள் 3 பேரும் போடுற ஆட்டத்துக்கெல்லாம் கடவுள் முடிவு காட்ட போகிறான் சீக்கிரமாக. நீங்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் நல்லா அனுபவிக்க போகிறீங்க. ஆனால் ஒரு அளவுக்கு தான் ஏமாற்றி தின்னலாம். ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் ஏமாற்றி தின்னுறீங்க பாரு, உங்களுக்கெல்லாம் நல்ல கதியே வராது. நான் அதான் சொல்லுவேன். ஆனால் அந்த பிள்ளைங்களை உங்கள்கிட்ட இருந்து மீட்டு யாராவது எடுத்துட்டாங்கன்னா கூட நல்லாயிருக்கும். அந்த 2ங்களும் என்ன கதி ஆக போகுதுங்களோ தெரியல. உன்ன மாதிரி ஒரு ஜென்மத்துக்கிட்ட அது வளர்ந்தா எப்படி இருக்கும்? சீ, நீங்கள்லாம் ஒரு பிறவிங்களா? உங்களெல்லாம் பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது. மனுஷ பிறவிக்கே நீங்களாம் லாய்க்கில்லை. நல்ல ஒரு தாய் தகப்பனாகவும் இல்லை, நல்ல ஒரு மனுஷனாகவும் இல்லை, நல்ல ஒரு குடிமக்களாகவும் இல்லை. எதுக்குமே லாய்க்கில்லாத ஒரு எச்ச பொழப்பு உங்களதெல்லாம். சீ, நீங்கள்லாம் ஒரு பிறவிங்களா? உங்களெல்லாம் எதிர் கூட அந்த பன்னியோட சேர்த்துனா கூட அது கூட அசிங்கப்படும். இதுங்களை கொண்டு வந்து எங்களோட சேர்த்துறீங்களே அப்படின்னுட்டு. இவ்வளோ ஒரு கேடுகட்ட ஒரு பிறவிங்களா நீங்கள்? எவ்வளோ ஏமாத்துறீங்க மக்களை. அப்படி அந்த காசை தின்ன சொல்லுதில்லப்பா. உழைக்க மாட்டீங்க நீங்கள்லாம். உங்களால் போய் எப்படி உழைக்க முடியும்? சப்போஸ் இந்த யூடியூபே நாளைக்கு மூடிட்டான்னா கூட நீங்கள் உழைச்சி தின்னுவீங்களா? தின்ன மாட்டீங்க. அப்போ அதுக்கு தான் உங்களுக்கு ஆர்டினரியாக இன்னொரு வேலை இருக்குல்ல, அதை செய்வீங்க. உழைச்செல்லாம் நீங்கள் தின்ன மாட்டீங்க. மக்களே, உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். அவங்களுக்கு காசு போடுறீங்களே, நீங்கள்லாம் தெருவுலேருந்து கொண்டு வரீங்களா? நீங்கள் என்ன பண்ணி அந்த காசு சம்பாதிக்கிறீங்கன்னு தெரியல. நல்லா கஷ்டப்பட்டு உழைக்கிறவன் இவங்களுக்கு காசை போட மாட்டான். நீங்களே இவங்கள மாதிரி ஃப்ராடு பண்ணி சம்பாதிக்கிறதுனால தான் அவங்களுக்கு காசை போடுறீங்க போல் இருக்குது. அந்த எத்தனை முறை நாங்கள் சொல்கிறோம், அந்த காசை ஒரு ஏழைங்களுக்கு கொடுங்க, ஒரு அப்பாவிங்களுக்கு கொடுங்க, ஒரு படிப்பு செலவு கொடுங்கன்னு. ஆனால் உங்களுக்கு எப்படி தெரியுமா? அப்பா, அதான் நீங்கள்லாம் ஒழுங்காக இருந்தால் இதுங்களெல்லாம் என்றைக்கே ஒழிச்சிருக்கலாம். அந்த மாதிரி அதுங்களுக்குன்னு சொம்பு தூக்கிறதுக்கு ஒரு 20 நாய்ங்க நாக்கை தொங்க போட்டுட்டு சுற்றும் போது அதுங்க எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். சரி, நீங்களும் ஒரு கேடுகட்ட பிறவிங்க தான். என்ன கேட்டால் நான் அதுதான் சொல்லுவேன். நீங்களும் நல்ல பொறுப்பாக இருக்க மாட்டீங்க. நீங்களும் ஒரு கேடுகட்ட பொறுப்பாக தான் இருப்பீங்க. அதுங்களோட சேர்ந்த பூவோடு சேர்ந்த நாரும் மணக்குன்ற மாதிரி அதுங்களோட சேர்ந்த நீங்கள் எப்படி இருப்பீங்க? அப்படி தான் இருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதுங்களெல்லாம் பேசுகிறதுக்கே நம்மளுக்கு அசிங்கமாக இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.